கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே 4வது மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாக கடந்து செய்திருக்கிறார். இந்த 4வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 4வது மாதத்தில் முதல் தேதியில் இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்தமான வசனம், அது சங்கீதத்தின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான வாக்கு தத்தங்கள், உலகப்பரம ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார் என்று இங்கே இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 3ஆம் வசனப்படியாக, ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கு நிற்கும். இது யாருக்கு சொந்தமாகும் இந்த வசனம்? அதே அதிகாரத்தில் 112 1ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற இந்த வசனங்கள் கிட்டத்தட்ட 10 வசனங்களை இந்த 112ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாதம் முதற்கொண்டு இனி வருகிற நாட்களில் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது நம்முடைய வீட்டில் உலகப்பரமான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் இருக்கும். அந்த ஐஸ்வர்வான் கர்த்தருடைய பிள்ளை வீட்டில் என்னைக்கும் நீதி என்றைக்கு நெறிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதாரத்தில் உங்கள் கடந்த ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில் குறைவு ஏற்பட்டாலும் நாம் இனி நாட்களில் தேவனுக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்முடைய ஐஸ்வர்யத்தை பெருக செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே சங்கீத புஸ்தகத்தில் 128ஆம் சங்கீதம் எனக்கு தெரிந்த வசனம், கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். கிட்டத்தட்ட ஒரு 6 வசனங்களை நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணுங்க. 6 வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, பயந்த குடும்பம், பயந்த பிள்ளைகள், பயந்த திருச்சபை, பயந்த தேசம், பயந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம் பயப்படும்போது ஆசியும் ஐஸ்வர்யம் நம் வீட்டில் இருக்கும் தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளை சாலமோன் ராஜா சொல்லுகிறார். நீதிமொழிகள் வேதத்தில் பார்க்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களையும் என்னும் தேற்றிக் கொண்டே இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழியில் பார்க்கிறோம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். தேவன் ஒரு பிள்ளைகளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அதில் வேதனை இருக்காது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தரும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளே. வானத்தை மூணு படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் சமாதானம், சந்தோஷம், சுகம் கிடைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் கொடுக்காத ஆசீர்வாதத்தில் சமாதான குறைவு, சந்தோஷத்தை குறைவு, பலவீனங்கள் ஏற்படும் தேவ பிள்ளைகளே. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமா? இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் வர நாட்களில் தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் திருச்சபை ஆசீர்வதிங்க, என் கையில் பட்ட ஆசீர்வதிங்க, எங்கள் வீட்டில் பொருட்களும் செல்வம் பெருவதாக தகப்பனே, என் தரித்திரம் நீங்குவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வாக்குத்தின்படியாக உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதியில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் மாத்திரமல்ல, இந்த உலகப்பரம ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது ஜெபிக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, தேவன் தேடுகிற வாழ்க்கை, திருச்சபை தவறாமல் போகிற வாழ்க்கை, வேதங்களை ஆராய்ச்சி செய்கிற வாழ்க்கை, ஊழியங்களை செய்கிற வாழ்க்கை, ஊழியங்களை தாங்குகிற வாழ்க்கை, இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, வல்லமைகள், ஆவின் வல்லமைகள், ஆவின் கனிகள், ஆவின் வரங்கள், இவைகளெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறோம், இந்த 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் தேவனம் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவ தேவப்பிள்ளை. சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 3ஆம் வசனப்படியாக, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்னென்றைக்கும் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொய்ந்து போக தேவையில்லை, நாம் கலங்க தேவையில்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போமா? இத்தனை ஆண்டுகள் நம் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதம் தடை இருக்கலாம்.
ஆனால் இன்னிலிருந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுக்கு பயந்து நடக்க எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய கணவன், புருஷன், பிள்ளைகள், எங்கள் தலைமுறை அப்பா உங்களுக்கு பயந்து நடந்து நீ கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்ப சொல்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் மதுரை வேதனை கூட்டார். வேதனை என்பது சுகவீனங்கள், பலவீனங்கள், நோய்கள், பாவங்கள், சாபங்கள், அந்தகார கிரிகள், நஷ்டங்கள், தோல்விகள், இதெல்லாம் நம்மை மாற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனை என்பது குறிக்கிறது. வேதனை நமக்கு தேவையில்லை. தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அது சுகமும் சமாதானத்தையும் ஷேப்பு தரும்படியாக தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து நடப்போமா? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமா? ராஜாக்கள், அதிகாரிகள், பிரபுக்கள், தேசத்தை ஆளுகிற எல்லாருக்கும் நாம் ஜெபிப்போமா? தேசம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ராஜாக்கள், பிரபுக்கள் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயப்படும். சிறிய பிள்ளைகள், வாலிபர், வயோதிபர்கள் எல்லோரும் பயப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்க பரம்பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டில் 4ஆம் மாதத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் சங்கீத புஸ்தகம் தகப்பனே 112ஆம் அதிகாரம் 3ஆம் வசனப்படியாக கர்த்தரே சொத்து ஆசியம் தருகிறார், ஐஸ்வர்யம் தருகிறார். அவன் நீதி என்னடிக்கு நிலைக்கிற வசமுடியாக தேவ பிள்ளைகள் வீட்டில், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில், தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை விஷயத்தில் அப்பா சோதரம் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளையின் விஷயத்தில் ஆசீர்வதித்து ஐஸ்வர்ய வீட்டில் இறக்கிறோமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தரித்திரம் மாறுவதாக, கடன் பிரச்சனை மாறுவதாக, தோல்வி மாறுவதாக தகப்பனே, வியாதிகள் அகலுவதாக தகப்பனே, அந்த காலத்தில் பிசாசியை விளைவிடுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுமான பயத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு தேவனுக்கு பயப்பட பயத்தை தாங்கப்பா. தேசம் ஆண்டுக்கு பயப்பட வேண்டும். ராஜாக்கள், அதிகாரி, பிரபுக்கள், தேச தலைவர்கள், பசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், சிறு குழந்தைகள், வாலிபர், வயோதிபர்கள், முழு குடும்பம் ஐயா தேவனுக்கு பயப்படுமான பயத்தரமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீதி விளங்குவதாக நீரை ஆஸ்வதிப்பாக தகப்பனே. எபேசு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனப்படியாக உன்னத்துவர சகல ஆசீர்வாதம் நற்பமா செபிக்காண்டவரே. உன்னத்துவர சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வல்லமைகளை தாங்க, வரங்களை தாங்க, ஆவியின் கனிகளை கொடுங்கப்பா. ஆவியில் பௌத்திரத்தை தாங்கப்பா. தீர்க்கதரிசன வரத்தை கொடுங்கப்பா. குணமாக்க வரத்தை கொடுங்கப்பா. ஊழி செய்ய கிருபை தாங்கப்பா. எழும்பி பிரகாசிக்கட்டும். இந்த தேசம் ஆண்டு சொந்தமாக்கணும் ஐயா. இந்த வார்த்தை கொண்டு பிள்ளை ஆசிரிப்பாக. சங்கீதம் 113 முடியாக ஆசிரியம் ஐஸ்வர்யமும் ஒவ்வொரு வீட்டில் தகுந்தமாக செபிக்கிறாண்டவரே. சுகம் உண்டாகுமா செபிக்கிறாண்டவரே. எல்லா வேதனையும் எடுத்து போக செபிக்காண்டவரே. இந்த பிள்ளைகளை வாழ்த்து ஆசிரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மையும் ஆசை தரமான முடியாதவரே. பிள்ளைகள் படிப்பின் காலத்தில் வைத்து வைங்கப்பா. மேல் படிப்பு படிக்கட்டும் ஐயா. அரசாங்க வேலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. பிள்ளைகளை மேம்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை வாழ்த்து ஆஸ்வதிக்கிறோம். சகல துதிகன மகிமையான உமக்கு ஐயா. இயேசுவின் முஜமல் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.